Are you ready to bounce back? வலியிலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். ஏமாற்றத்திலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். அவமானத்திலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். தோல்விகளிலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். We are going to bounce back from sickness, from debts, from betrayals, from disappointments, and every embarrassment you've gone through in life. God is going to make us bounce back again this very day in our lives. There's this word called resilient in English. Now what is resilient ன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் போராட்டங்கள், எவ்வளவுதான் கடன், தோல்வி, என்னெல்லாம் வாழ்க்கையில பார்த்தாலும், எவ்வளவுதான் இப்படி இழுக்கப்பட்டாலும் இது என்னது நிக்குது, அருந்து போல. That's what resilience is all about. ஏங்க இன்னைக்கு பிரச்சனை இல்லாத திருமணம் இல்ல, பிரச்சனை இல்லாத வேலை இல்ல, வியாதி இல்லாத மனுஷன் இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், if you want to bounce back, you need to make sure that you're holding on. We started the series called நம்புங்க. and இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு. All right, are you ready? Are you ready? நாம் மறுபடியும் எழும்பிடுவோம். We will bounce back. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, we will bounce back. வலியிலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். ஏமாற்றத்திலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். அவமானத்திலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். தோல்விகளிலிருந்து மறுபடியும் எழும்ப போறோம். We are going to bounce back from sickness, from debts, from betrayals, from disappointments, and every embarrassment you've gone through in life. God is going to make us bounce back again this very day in our lives. Are you ready to bounce back? நேற்று ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து, நேற்று ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி. ஸோ முந்தா நேற்று நைட் ஐ ஃபினிஷ் மை ரெக்கார்டிங் at 3:30 முடிச்சுட்டு காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் எழுந்துச்சு ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி. சிலர் கேட்டுருப்பாங்க, பாஸ்டர் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பாஸ்டர் கான்சர்ட் பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணுவார், நிறைய கான்ஃபரன்ஸஸ் பேசுகிறாரு, நிறைய அப்ராட் ட்ராவல் பண்ணுறாரு. நான் எவ்வளோ வெளிநாடுகள் ஊழியம் பண்ணால் அவ்வளோ கிராம ஊழியம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எஸ்டே ஹேட் அ வில்லேஜ் மினிஸ்ட்ரி. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ் போயிட்டு ஒரு ஊரில் ஓகே அப்போ பேசி கொண்டு இருக்கும்போது, அப்போ நிறைய பாஸ்டருங்க பேசிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் எவ்வளோ நெருக்கம் பாஸ்டர், ஒரு ஊழியக்கார் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பாரம். நான் சொன்னேன் அதெல்லாம் இருக்குது பாஸ்டர். ஆனால் ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, கர்த்தரை தேடுறவங்களும் சரி, எவ்வளவுதான் அடிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் கீரை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்போம் நம்ம. ஹல்லேலூயா. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். No matter how much you've been hit in your life, there's this word called resilient in English. Okay, for people who know this word resilience ன்னுவாங்க. resilience எப்படின்னா எப்படி சொல்றது, not giving upனா எப்படின்னா விட்டு கொடுக்காம அப்படியே பிடிச்சு கொண்டு இருப்பது தான் ரெசிலியன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்றது, காலைல வரும்போது என் மனைவி ரப்பர் பேண்ட், மனைவி தான் பொண்ணு தான் தெரியல, அதை சுட்டுனுட்டேன். ஆல்ரைட், now what is resilient ன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் போராட்டங்கள், எவ்வளவுதான் கடன், தோல்வி, என்னெல்லாம் வாழ்க்கையில பார்த்தாலும், எவ்வளவுதான் இப்படி இழுக்கப்பட்டாலும் இது என்னது நிக்குது, அருந்து போல. No matter what you're going through today in your life, what is very important in your life is being resilient and not giving back. For you to bounce back, நீ திரும்ப எழும்பணும்னா என்ன பண்ணும்? இப்போ ஊழ்ந்துட்ட, நீ அப்படியே நான் ஊழ்ந்துட்டேன், ஐயோ முடியல, இப்படியே அந்த முடியுமா? எத்தனை தடவை விழுந்தாலும் I try, இப்படி முடியல, அப்படி முடியல, I try and I get up again. Right? That's what resilience is all about. ஏங்க இன்னைக்கு பிரச்சனை இல்லாத திருமணம் இல்ல, பிரச்சனை இல்லாத வேலை இல்ல, வியாதி இல்லாத மனுஷன் இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், if you want to bounce back, you need to make sure that you're holding on. Okay? பிடித்து கொண்டிருக்கிற தன்மை, not giving up. பக்கத்துல பார்த்து சொல்லுது, விட்டு கொடுத்துறாங்க. ஆனா சிலர் எப்படி தெரியுமா, இந்த டைப், அதாவது எவ்வளவு இழுத்தேன், இதையாவது போட்டு இழுன்னு இழுத்தேன், இதை வந்து அவ்வளோ இழுக்கவே இல்லை. உடனே நான் பேசும்போது, பாஸ்டர் வேலைக்காவது, பாஸ்டர் முடிஞ்சு போச்சு, பாஸ்டர் கீமோதெரப்பி, பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் இப்படி, பாஸ்டர் என் ஒய்ஃப் இப்படி, பாஸ்டர் ஜாப் கட்ஸ், பாஸ்டர் ரியல் எஸ்டேட் லாஸ், பாஸ்டர் இப்படி ஈஸியா உங்களை சாத்தான் கஷ்டப்பட்டு கூட இழுக்க மாட்டேன்றான், அப்படியே அருந்துடுறீங்க. இன்னைக்கு that's so many lives are, and you know what, இன்னைக்கு சாத்தான் அதை தான் ஈஸியா பண்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், if you want to bounce back in life, எங்க அந்த சுட்ட ரப்பர் பேண்டை காணோம்,
கீழே போட்டேன்னா ஆர்வ கோளாறுல கீழே போட்டேன். It's very important that you hold on. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும் நீ கடந்து கொண்டு போகிற பாதையில if we can just hold on for little more, God is saying yours is going to be the biggest comeback testimony in front of everybody. நல்லா கைகளை தட்டி இன்னைக்கு ஆரவாரம் பண்ணி I'm going to bounce back அப்படினு சொல்லிரணும். Hallelujah. Come on, you're going to have a great comeback. Now இது இப்ப resilient pastor அப்ப இப்படியே இருக்குதுக்கு என்ன pastor ஃபார்முலா? நமக்கு பால் ஒரு அருமையான ஃபார்முலாவை சொல்லி கொடுக்குறேன். ஓகே, are you ready to listen to this formula? ரொம்ப கேர்ஃபுல்லுங்க, நீங்க இது கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேள்விப்படாத விஷயத்தை சொல்ல போறாரு அவர். Now, if you can turn your Bibles to the book of Philippians chapter 4 verse 4. பிலிப்பியர் 4:4 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா, அதாவது rejoice in the Lord always. Again I say, பால் வந்து நம்ம அம்மா மாதிரி சொன்னதே திருப்பி சொல்றாரு. எடுத்து வை, மடிச்சு வை, கழுவி வை, பெருக்கி வை, சுத்தம் பண்ணி வை. நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடுப்பாகுதுல. அதுவும் யோசிச்சு பாருங்க, பால் சொல்றாரு, உனக்கு for you to bounce back in your life, it's very important to rejoice in whatever you're going through. அதாவது இருக்கிற சூழ்நிலைகளை மனரம்யமா சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, rejoice, சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு. ஏங்க பால்லாம் சும்மா ஒன்று எழுதலைங்க. ஏன் தெரியுமாங்க ரொம்ப முக்கியம் rejoice? நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஒரு இமேஜினரி வேர்ல்டுல வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னன்னா, அடுத்த மாசம் இந்த காரியம் முடிந்த பிறகு நான் சந்தோஷமா இருப்பேன். எப்படி? கல்யாணம் ஆன பிறகு சந்தோஷமா இருப்பேன், குழந்தை பிறந்த பிறகு சந்தோஷமா இருப்பேன், நான் ரிட்டையர் ஆன பிறகு சந்தோஷமா இருக்கேன், அந்த கதவு திறந்த பிறகு சந்தோஷமா இருப்பேன், அந்த காசு வந்த பிறகு சந்தோஷமா இருப்பேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அப்போ உன் சந்தோஷம் இமேஜினரி ஃபியூச்சர்லயே தான் இருக்கும். உனக்கு சந்தோஷம் வரவே வராது. You will never experience happiness in your life because your happiness always lies ahead in your imaginary world. Only when this happens I will be happy in your life. No way. Now I want to tell you, if you are a child of God and if you believe in God, if you want to bounce back in God, உன் வாழ்க்கையில என்ன நீ கடந்து கொண்டு போயிருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், நான் சந்தோஷமா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்போ அவரு நீ ஜோம் பண்ணும்போது உன் கூட இருக்கிறார், ஜோம் பண்ணாத நேரத்தில் விட்டு போயிடுறாரா? இல்லையே, எல்லா நேரத்திலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, இன்னைக்கு if you want to bounce back in life, ரொம்ப முக்கியமான விஷயங்க, உன் நெருக்கத்தின் நேரத்தில் நீ மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு தெரியுமாங்க இந்த பவர் பிரைஸ் நான் எடுத்துட்டு வந்தேன்? நான் சொல்லுறேன், என் வாழ்க்கையில whenever I went through a tough time and I had to bounce back, you know what? உள்ள போவேன், worship பண்ணுவேன். And you know what? I will rejoice in that situation and I will bounce back. Amen. I tell you உனக்கு bounce back பண்றதுக்கு நீ விசிட் பண்ண வேண்டியது உன் சர்ச்சு கிடையாது, உன் பாஸ்டர் கிடையாது. உன் ஜெப அறைக்குள்ள நீ போனினா, ரெண்டு கையை தூக்கி கர்த்தரை ஆராதித்தினா, வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தோ எழுந்து நின்று சிங்கத்தை போல நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். You don't need to come and see me. You don't need to call up any pastor. All you just need to go into your room, ரெண்டு கையை தூக்கி worship பண்ணா போதும். You will bounce back from every moment in your life. நீங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல படுத்துனா கூட பரவாயில்ல, அங்கிருந்தே bounce back. Amen. இன்னைக்கு நம்ம பாடல்கள்லாம் எழுதுனல, இந்த பாடல்கள்லாம் எழுதுனது எப்படின்னா, whenever I went through a situation, God gave me a bounce back song. I went through one situation where I had a big need and I was like, கர்த்தாவே என்ன கர்த்தர் சொன்னார், ஏன்பா ராஜா நீ சபையா இருக்கும்போது 5 பேர் நாங்க 500 ரூபாய் கட்டுறதுக்கு இல்லாம அந்த 500 ரூபாய் கொடுத்தது யார்? நான் தானே கொடுத்தேன். இப்போ 50 லட்சமா இருந்தாலும் 50 கோடியா இருந்தாலும் யார் கொடுக்க போறா? கர்த்தர் தான் கொடுக்க போறா. ஆனா ஒண்ணே சொன்னாரு, நீ அப்போ ஆராதித்தது போலவே இப்பவும் ஆராதித்து துடிப்பதை மட்டும் நிறுத்தி விடாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போ இந்த வசனத்தை எழுதும்போது பவுல் எழுதுறாரு, யாருக்கு எழுதுனா பிலிப்பிய பட்டணம் சர்ச்சுக்கு எழுதுறாரு. He is writing to the Philippians. அவங்க யோசிக்கிறாங்க, இவர் எங்க இருந்து எழுதுறாருன்னா ஜெயில இருந்து எழுதுறாரு. ஓகே, அவங்க யோசிப்பாங்க, நம்மளை பார்த்து ரிஜாய்ஸ்ன்றாரு, இவரு ஜெயில இருக்கிறாரு, இவரு ஜெயில அழுது நிற்பாரு, நம்மளை பார்த்து ரிஜாய்ஷன் வரா? அப்படிதானே இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குது, அல்வா சாப்பிட்ற மாதிரி. சார் சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க சார். ஆனால் நம்மளுக்கு ரிப்போர்ட்ல வந்துட்டோம், ஐயோ. யூ நோ வாட்? பால் பிலிப்பிய பட்டணத்துக்கு எழுதுறாருன்னா, மனுஷன் முதல்ல ஜெயிலில் போடப்பட்டதே பிலிப்பிய பட்டணத்தில். அது தெரியுமா உங்களுக்கு? When Paul was visiting Philippi, லிடியான்னு ஒரு Acts chapter 16 வாசித்தீங்கன்னா, லிடியான்னு ஒரு சகோதரி, என் மனைவியில் அது வேற ஒரு லிடியா. ஓகே,
மீட் பண்றாரு, சபை ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பாலும் சைலஸும் ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 13 போனா பாலும் சைலஸும் சபை ஆரம்பிக்கிறாங்க. எங்க? பிலிப்பிய பட்டணத்துல சபை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு திருப்பி ஒரு வாக்குக்கு போறாங்க ரெண்டு பேரும். ஒரு பொண்ணு, பேய் பிடிச்ச பொண்ணு, she was possessed. அவ போயினே இருக்கிறான். அவரை வச்சு சம்பாதிச்சாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த possessed பொண்ணை பார்த்து போன்றாரு, பேய் ஓடிச்சு. இப்போ என்ன யோசிக்கிறோம்? நல்லது செஞ்சா நமக்கு என்ன நடக்கணும்? நல்லது நடக்கணும். இதுக்கு தான் சிலர் சொல்றாங்க, சில ஹஸ்பண்ட்ஸ்லாம், இதுக்கு தான் பாஸ்டர் நாங்கள் பேய் ஓட்டுறது இல்லை, வீட்டிலே வச்சுருக்கிறோம். ஒய்ஃபும் அதை தான் திருப்பி சொல்றாங்க ஹஸ்பண்டுக்கும். ரெண்டு பேரும் சேர்த்து தான், ஓகே ரைட், நானும் வீட்டுக்கு போனோம். Now he drives this demon possessed girl. And என்ன பண்றாங்க, இப்போ பிலிப்பிய பட்டணத்துக்கு தெரியும் பாலையும் சீலாவையும், சீலா ஓகே, ரொம்ப திருப்பி சொல்லிடுறேன், பாலோட ஒய்ஃப் கிடையாதுங்க ஷீலா, பால் அண்ட் சைலஸ். ஜெயில தூக்கி போட்டுறாங்க. நான் ஜெயில தூக்கி போட்டு அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். வசனம் 18 இருந்து வாசித்து பாருங்க. இப்படி 19 இருந்து வாசிங்களேன். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பி அற்று போயிற்று என்று கண்டு ஜெயில போடுறாங்க. 22 23 வாசிங்களேன். என்ன நடக்குது அவங்களுக்கு வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, அதாவது வஸ்திரம் கிழிக்கிறாங்க, their robes are being stripped, அடிக்கவும் சொல்லி என்ன நடக்குது? அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு, அநேக அடி, சத்தமா சொல்லுங்க, அநேக அடி, சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஒன்னு ஃபர்ஸ்ட் crowd attacked, second is stripped and beaten with rods. Dress கிழிச்சு போட்டு ராடாலே அடிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து ராடாலே அடிக்கிறாங்க. நீங்களாம் கரண்டில தான் வாங்கி இருப்பீங்க கணவன்மார்கள், நீங்க ராடால அடிக்கிறாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் அநேக அடி, severely flogged and ஜெயில போட்டுக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒருவேளை இது லிட்டரலா நம்மளுக்கு நடந்திருக்காதுங்க, ஆனா நம்மளும் அநேக அடி வாங்கியிருக்கோம் வாழ்க்கையில. இன்னைக்கு probably there are businessmen sitting here saying that pastor constantly I have faced loss. Probably there is somebody sitting here, pastor constantly I have been sick in my life. என் வாழ்க்கையில அநேக தடவை இந்த சிக்னஸ் வந்து கொண்டே இருக்கு. சில ப்ராப்ளம், பாஸ்டர் கான்ஸ்டன்டா எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, Dress கூட விட மாட்டாங்க பாஸ்டர், அதை கூட கிழிச்சிட்டாங்க. Constantly I've been attacked with sickness, problems. There have been constant demonic attack in my life. Constantா யோசிச்சு பாருங்களேன். அவங்க தூக்கி போட்டிருக்காங்க ஜெயில, தரையில, வெட்டான் தரையில, குளிர்ல எல்லாம் அடிபட்டு ஜெயில போட்டிருக்காங்க. நான் அடிக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. Now how are they going to bounce back? So பால் பிலிப்பிய பட்டணத்துக்கு பிலிப்பியன்ஸுக்கு 4 நாள் ரிஜாய்ஸ் சொல்றத முதல்ல இவர் அதே பிலிப்பிய பட்டண ஜெயில இவர் செய்றார். என்ன செய்றார் வாசிச்சு பாருங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நடுராத்திரியிலே நம்ம என்ன பண்ணுவோம், சிலர்லாம் 12 மணிக்கு மேல எந்திரிக்கிறது கூட கிடையாது சத்தம் கேட்டா. சரி, நடுராத்திரியில இந்த மிட் நைட் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணாங்கன்னு தெரியும், ஜெபம் பண்ண. இப்போ நான் 4 விஷயம் மட்டும் அவங்க என்ன பண்ணலன்னு சொல்ல வரேன். alright, now we all know what they did. I want you guys to focus on what they did not know. first நீங்களும் நானும் இந்த மாதிரி அடி வாங்கி ஜெயில இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. ஐயா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேர் என்னங்க? இக்னேஷியஸ். திருப்பி சொல்லிட்டார் 2 தடவை. ஓகே கேளுங்க, என்ன பண்ணிப்பேருமா? எனக்கு கையில் எவ்வளோ பெரிய அடி பார்த்தியா, உனக்கு காட்டு. உந்த விட என் அடி பெருசு, உன்னையாவது காலில் தான் மிச்சம், ஏன்னா கழுத்திலே விட்டாங்க. Look at your problem, look at your wound, they never compared their wounds in their prison. ரொம்ப முக்கியமான விஷயம் dear children of God. நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த பவுல் சீலா கதை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்றது கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணலன்றது தான் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம். When you are in your troubles, don't compare your wounds. உன் பிரச்சனை பார்த்து அவர்தோட என் பிரச்சனை பெரிய விஷயம். இதுல வந்து தெரியுமா, you know what, oh God, you think your wife has a big mouth, come and see my wife, she has a bigger mouth. Oh, you think your husband's got a problem, you come and see my husband, you will not know whether he's husband or உன் வேலையில் தான் அவ்வளவு பிரச்சனையா, எனக்கு வேலையே இல்லை. You know what? When they were beaten, when they were stripped, when they were clothed and they were imposed, they did not compare the problems. நீ சொல்ல, உனக்கு சுகர் தான், எனக்கு கேன்சர் தெரியுமா?
பிரச்சனைகளை கம்பேர் பண்ணலங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் யூ வாண்ட் டு பவுன்ஸ் பேக் இன் லைஃப், நெவர் கம்பேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யுவர் வூண்ட்ஸ் வித் அதர்ஸ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பிரதர் அப்படி தான் பேசியிருந்தார். ஒருத்தர் வந்து லவ் ஃபெயிலியர்னு பேசியிருந்தார். பாஸ்டர் ரொம்ப நேசிச்சோம் பாஸ்டர். இவர் சொன்னார், அட போடா நீ எவ்வளோ நாள், ஒரு 6 மாதம் போடா, எனக்கு 6 வருஷத்தில் 6 பேர் அப்படின்னாரு. அப்போ எனக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னாரு. அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க வூண்ட்ஸு. பக்கத்து பட்சத்தில் நெவர் கம்பேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யுவர் வூண்ட்ஸ். செகண்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இப்போ என்னாச்சு, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சு. They were not planning in that situation. நம்ம என்ன பண்ணிப்போம், ஐயோ சல்வார் கிழிஞ்சு போச்சு, முதல்ல லைஃப் ஸ்டைல் ஓப்பனாக இருக்குமா, ஒரு சல்வார் வாங்கணும். ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சு, எப்பா பாரு அந்த சுடிதார் பார்க் ஓப்பன் ஆகுதா பாரு. They would have been நம்மளா அந்த என்ன பண்ணிருப்போம், அடுத்தது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணலாம், வெளியில போனா அவன்லாம் பார்ப்பானு. They were not planning. மூணாவது என்ன பண்ணலாம்னா, they were not calling people for help. அவங்க உட்காந்து எப்பா யார் வருவா நம்மள ஜாமீன் எடுக்கிறதுக்கு, யோசித்து பாருங்க. அங்க மாட்டினா நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்போம், முதல்ல போனை போடு, அந்த SMS அனுப்பு, அவருக்கு அனுப்பு, இவருக்கு அனுப்பு, அந்த பிரதரை கூப்பிடு, அவங்களுக்கு கூப்பிடு, உங்களுக்கு இந்த ஏரியால இந்த கமிஷனர் தெரியுமா, அந்த ஏரியால கவுன்சிலர் தெரியுமா, இந்த ஏரியால MP. We would have called somebody for help. They did not call anybody for help. ஏன்னா அவருக்கு தெரியும், ஜாமீன் எடுங்கன்னு யாராவது கூப்பிட்டு இருந்தா அவர் கூட இருந்த டீம் எப்படின்னா, நம்ம கூட அந்த மாதிரி டீம் இருக்கிறாங்க, போய் இந்த மீன் எந்த கடையில் கிடக்குன்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீம். அதோட அவர் யோசிச்சிருப்பார், அவசரப்பட்டு செகண்ட் மிஷனரி ஜேர்னியில் வரும்போதே பர்னபாஸ் கூட சண்டை போட்டேன். நம்மளாம் அந்த நம்ம யோசிப்போம், பர்னபாஸ்க்கு இந்த கதை தெரியக்கூடாது, தெரிஞ்சு அவன் சிரிப்பான். ஏன்னா பர்னபாஸ் அப்பவே சொன்னான், வாடா 2 பேரும் ஒன்னா போலான்னா, நான் தான் வராம நீ மார்க்கு கூட போ, நான் சீலா கூட போறேன், சைலஸ் கூட போறேன்னு சொல்லிட்டு நான் தான் கைட்டி விட்டேன். அவனுக்கு மட்டும் நான் ஜெயிலில் இருக்குது தெரியல. சிலர்லாம் அப்படிதான் பாஸ்டர் கிட்ட வந்து பேசும்போதுல, பாஸ்டர் ப்ளீஸ் கீப் திஸ் வித் யுவர் செல்ஃப், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு புரியல, ஏன் உனக்கு நடந்தது ஊருக்கே தெரியுது, இதுல வந்து அவங்க கூட இதுல வந்து என்கிட்ட சொல்லும்போது என் ஒய்ஃபு கிட்ட வேற சொல்லாதீங்கன்னு வாங்க, சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சரி நானும் ஒரு நாள் பொறுமையா இருப்பேன். இவங்க போய் சொல்லிட்டு பாஸ்டர் உங்ககிட்ட சொல்லியான்னு வர சொல்லி கொடுத்துருவாங்க நம்மள. ஏன் உன்னை நம்பி நான் வீட்டில் இருந்தா நீ எனக்கு சொல்ல மாட்டேன்னு வாங்க. இவங்க எனக்கு தேவையா? Now imagine, he did not call, they did not call anybody for help. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, if you are beaten, stricken, disappointed, and if you are in need and if you are in problems right now, I want to tell you something very clearly. Don't call people for help. எவனும் வர போறதில்ல. Don't make plans. Don't compare your wounds. சிலர்லாம் வந்து பார்த்தா என் வாழ்க்கை உன் வாழ்க்கை விட மோசம், அதெல்லாம் கம்பேரே பண்ணாத. They didn't do all of this. ஆனால் என்ன பண்ணாங்க? This is focused on praying. அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்கே வசனம் சொல்லுது, அநேக ஜனம் அடிச்சாங்க, அந்த பொண்ணோட ஓனர் தான் மாட்டி விட்டார். நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், யார் அடிச்சா அவன் மூஞ்ச பார்த்தியா, அவனை நோட் பண்ணி வச்சுக்கோ, கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. நம்ம கூட இல்ல, கர்த்தரை கூட்டிட்டு வந்துரும் அடிக்கிறதுக்கு. அடியால் யார் இப்போ? கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், உன்னை பார்த்துக்கோ, எனக்காக யுத்தம் செய்கிறவர் அவர். The Lord will battle for me. இதெல்லாம் டயலாக் விட்றாதீங்க தயவு செய்து. வசனம் சொல்லுது, வாசிங்க. What did they do? 25வது வசனம், நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் they were praying and they were literally they were just praising God and rejoicing God. அதுதான் பவுல் எழுதுறாரு, rejoice in the Lord. Again I say rejoice, even if you have been beaten, even if you have been stripped, even if you are imprisoned. உன்னை அடின்னு அடிச்சு உன்னை சாத்தான் எவ்வளவுதான் உன்னை கீழே தள்ளணும் நினைச்சாலும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, are you ready to rejoice in the Lord right now? அப்ப அவங்க துதிக்க ஆரம்பிக்கிற வசனம் சொல்லுது, அவங்க துதித்து பாடுன காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணினாங்களா? கேட்டுக்கொண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், நீ சந்தோஷமா இருக்கும் போது ஜெயிக்கும் போது எப்படி இருக்கிறன்னு மத்தவங்க உன்னை பார்க்க மாட்டாங்க. Only when you're going through a tough time, the entire world is watching you as a believer in Christ, how you are responding. புரியுதா? உன் சிக்னஸ்ல, உன் லாஸஸ்ல, உன் எம்பாரஸ்மெண்ட்ல everybody is watching you. When you're knocked down on the floor, how are you going to respond? When you've lost money, how are you going to respond? எனக்கு வர வேண்டிய காசு வரல, கோர்ட் கேஸ் ஆப்போசிட்டா போயிடுச்சு, எனக்கு நடக்க வேண்டியது நடக்கல, ஐ எம் கோயிங் த்ரூ a tough time. இது எல்லாம் அவங்க கேட்டுனே இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? அப்போ உன் வாயிலிருந்து வர வேண்டிய ஐயோ ஐயோ ஐயோன்ற வார்த்தை வருமா, இல்ல ஸ்தோத்திரம்னு வருமா? என்ன வரும்? ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அவங்க துதிக்கும் போது அவங்களை கேட்டிருப்பாங்க, வாட் ஆர் யூ பிரைசிங் காட் ஃபார்னு கேட்டிருப்பாங்க. எதுக்குடா பிரைஸ் பண்ணுகிற? அடி வாங்குறதுக்கா? we don't praise God for the what, we praise God for the who. ஆமென் சொல்லுங்களா? கை தட்டினா நல்லா கத்தணும். I don't praise God for the what, I praise God for the who he is. நான் எதுக்கு கர்த்தரை துதிக்கிறேன்னு முக்கியம் இல்லை, அவர் யாரு, அதுக்காக தான் நான் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறேன். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
The entire world is watching you. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீ நான் சொல்றேன், கோவிட் வரும்போது எல்லாரும் கிறிஸ்துவர்கள், எனக்கு ரொம்ப துக்கமான விஷயம் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க கிறிஸ்துவன் வாயிலிருந்து விசுவாசி வாயிலிருந்து கோவிட் வந்து நாசமா போச்சு நாசமா போச்சு நாசமா, இது சனியம் பிடிச்ச வருஷம். ஏன் நீயும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், எப்படியா இது மோசமான வருஷம்? இன்னைக்கு கர்த்தர், நான் சொல்றேன் 2020 தான் அதிகமான ஆசீர்வாதமான வருஷம். I want to tell you 2020 was the best year for us to experience the protection and the provision of God. 2020 தான் அதிகமா ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது, 2020 தான் அதிகமான வேதம் வாசிக்கப்பட்டது, 2020 தான் அதிகமான பிரைஸ். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். So the entire world is watching how you are responding. Next, as they were praising God before the provision. எப்படி? தேவை சந்திக்கப்படுவதற்கு முன்னாடி, தேவை பிரச்சனைகள் முடிவதற்கு முன்னாடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. நம்ம எப்போ சொல்லுவோம்? நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை praise God அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, யூஸ் பண்றோம்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கிலீஷ்ல praise God, தமிழ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். when do we use it? எப்போ யூஸ் பண்ணணும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. when do we use praise God? நீங்களா யூஸ் பண்ணது இல்லையா? சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது பிரைஸ் கார்டா, கஷ்டம் முடிஞ்ச பிறகு பிரைஸ் கார்டா? எப்போ பிரைஸ் கார்டுமோ? ஏதாவது ஒரு டெஸ்டிமனி சொல்றோம், பிரைஸ் காட் பாஸ்டர் எனக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம், பிரைஸ் காட் பாஸ்டர் எனக்கு வேலை கிடைச்சது, பிரைஸ் காட் பாஸ்டர் வெயிட் குறைஞ்சிச்சு, பிரைஸ் காட். ஆனால் இவங்க எப்போ தெரியுமா ஸ்தோத்திரம் சொல்றாங்க? காரியம் நடப்பதற்கு முன்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புறீங்க? Are you willing to praise God before your provision comes into your life? Are you willing to praise God before a miracle happens, before the healing happens? Praise God என்ற வார்த்தை நீங்களும் நானும் எப்போ தெரியுமா சொல்லுவோம்? இந்த சபையில் எப்போ தெரியுமா சொல்லுவோம்? காரியம் நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் praise God ன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி இன்னைக்கு praise God சொல்ல வரீங்க? Are you with me? So why are we having this praise concert today and worship God? We are going to praise God before the miracles happen for us. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு துதிக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு காரியங்கள் நடப்பதற்கு முன்னாடி நீங்க துதிக்க போறோம். துதிச்ச உடனே காரணம் நடக்க போகுது. ஆமென். And you know what happened? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 26 verse 26. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பாருங்களேன், first they praise God for who? Second, they praised God before the provision. Third, they praised God and God showed up. Amen. Praise பண்றாங்க, கர்த்தரே வந்துட்டார். They did not praise God because he showed up. புரியுதா? அவர் வந்த பிறகு துதிக்கல, துதிச்சதுனால அவர் வந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனே தேவனே, வாயை திறந்து 10 தடவை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யணும், முதல்ல துதி இருக்கணும். அவர் வந்து வாசம் செஞ்ச பிறகு துதி வரக்கூடாது. You know what? The word of God says they started praising God and God showed up. They did not praise God because God showed up. Are you understanding this very clearly? I want to tell you today, God has showed up here today because we started praising God first. He did not come and then we started praising and God has showed up today. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. இப்போ எழுதுறான் பவுல் பிலிப்பியர் பட்டணத்துக்கு, ராஜா ஞாபகம் இருக்குதா உனக்கு நான் ஏன் எழுதுனா, உங்க பட்டணத்துல வந்து தான் நான் ஜெயிலில் இருக்கும்போது அடின்னு அடிச்சு உள்ள போடும்போது I was praising God and God showed up, and today I'm telling you the same thing. சந்தோஷமா இருங்க, கர்த்தரை துதிங்க, எல்லா நேரத்திலையும் கர்த்தரை துதிங்க. அவர் யார் என்பதுக்காக அவரை துதிங்க. நீங்க துதிச்சு மட்டும் பாருங்க, கர்த்தர் காரியங்களை ஆட்டோமேட்டிக்கா உனக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்றேன், இன்னைக்கு நான் எழுதுற ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்குது. And you know what? This is what I practice. Every time when I go through something, I just lift my hands and start praising the Lord. நான் சொல்றேன் உங்களுக்கு தேவ பிள்ளைகளே, if you are here in the same situation, if you are watching me live, பவுலையும் சீலாவை போல பாஸ்டர் நான் அடிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர். ஒருவேளை வெளியில, probably I tell you, you are people there, you are sitting here, probably people can't see your wounds outside. வெளியில காயம் தெரியாம இருக்கலாம், சட்டையை கைட்டினா உள்ள அவ்வளோ இருக்குது. Probably you've gone through a lot of disappointments, probably you are battling with sickness, but I want to tell you, amidst all of this, I will praise God and God will show up. Amen. Are you with me? கைகள் நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? You know what? இப்போ பவுல பிலிப்பியர்கள் எப்படி கேட்டாங்கன்னா, பா நீ சொல்லுவே, ஆனால் உண்மையிலே நீ செஞ்சிருக்க. இப்போ நீங்கள் கூட கேட்பீங்க, பாஸ்டர் இதை நீங்கள் செய்கிறீங்களா பாஸ்டர்? I don't know whether I've told you this before, but I want to tell you this and I want to finish.
I still remember when we started church. When we started church, சபை ஆரம்பிக்கும் போது I told you many times, சாட்சி சொல்லிக்கிறேன் நான். My wife fell very ill. She went to a series of operation. 4 surgery. அல்ல ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபைனலா everything was complicated. She was in ICU for many days. And finally there was one operation and the doctor said, ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், பொழைக்கிறது கஷ்டம். 4 சர்ஜன் வச்சு பண்ணாங்க. Many people don't know. 4 சர்ஜன் வச்சு பண்ணுங்க. அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சபை ஆரம்பிச்சிருக்கோம், பொண்ணு இருக்கிறா, அன்றைக்கி நைட் நான் எழுதிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். 12 மணிக்கு he walked in with his worship team. அடுத்த நாள் காலைல we had an operation. Okay, 4 surgeons were doing this operation and the doctor said she will not, you be prepared, she will not survive. ஆனால் நீங்கள் 12 மணி ராத்திரி, எனக்கு இந்த வசனம் ஞாபகம், கிட்டாரெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் 12 மணிக்கு எல்லாரும் தூங்கின்னு இருக்கிறாங்க, கண்ணில் தண்ணியோட. இவங்க ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃப், எனக்கு இன்னும் அந்த சீன் ஞாபகம் இருக்குது. கழுத்தில் இங்கே ஒரு டியூபு, காலில் ஒரு டியூபு, மானிட்டர் ஓடிட்டு இருக்கு, அவளை படுக்க வச்சுருக்கிறோம், மூஞ்சில் மாஸ்க் இருக்குது. நான் இந்த பாஸ்டர், ஒரு கிட்டார் பிளேயரு, ஒரு 2 சிங்கர். 12 மணிக்கு we were worshiping God. நைட்டு மிட் நைட் ஹாஸ்பிட்டலில் எப்படி அவங்க சும்மா இருந்தாங்கன்னு தெரில. அண்ட் என் மனைவி சொன்னா, என்னப்பா சென்ட் ஆஃபா, ஃபேர்வெலா, என்ன பண்ணுறீங்க? I said, no ma, we worship God and God will show up. We worship God before the miracle happens. We worship God during our pain. We worship God during our tears. We worship God when we are wounded, when we are disappointed, when we are embarrassed, and the devil keeps knocking us down. We worship God. Through all of that we go, we worship God. And you know what God did? கர்த்தர் எங்களை மறுபடியுமாக எழும்பி நிற்க செய்தார். இன்றைக்கு கர்த்தர் குடும்பமாக ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். உலகமெங்கும் நாங்கள் டிராவல் பண்ணி ஊழியமுடைய கர்த்தர் எங்களை மறுபடியுமாக எழும்ப செய்தார். I want to tell you, with a lot of faith, I want to encourage everybody sitting here that you will all bounce back this morning. நீயும் மறுபடியும் எழுந்திரிப்பா. உன் பிரச்சனை எவ்வளோ பெருசோ அதை விட பெருசாக உன் சாட்சி இருக்கும். உன் பிரச்சனை எவ்வளோ பெருசோ அதை விட 1000 மடங்கு பெருசாக உன் அற்புதம் இருக்கும். உன் பிரச்சனை எவ்வளோ பெருசோ, நீ எவ்வளோ கீழே விழுந்தியோ அதை விட அதிகமாக உன் உயர்வு கர்த்தர் உனக்கு கொடுப்பார்.